சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் உள்ள படைசெட்டி கிராமம் தற்போது முக்கிய சாதனையை எட்டியுள்ளது. நீண்ட காலமாக நக்சல் பாதிப்பில் இருந்த இந்த கிராமம் தற்போது நக்சல்கள் இல்லாத கிராமமாக மாறியுள்ளது. இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 11 நக்சல்கள் பாதுகாப்பு படையினர் முன் சரணடைந்து தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்ததுதான். இதன் மூலம் அந்த பகுதியில் நக்சல் ஒழிப்பு நடவடிக்கையில் ஒரு முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. சரணடைந்த நக்சல்களுக்கு அரசின் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளன. அரசும் பாதுகாப்பு அமைப்புகளும் இணைந்து மேற்கொண்ட விழிப்புணர்வு முயற்சிகள் மற்றும் தாக்குதல்கள் நக்சல்களை சரணடைய வைக்க காரணமாக இருந்தன. இந்த சரணடைதலை தொடர்ந்து படைசெட்டி கிராமத்தில் இனி எந்தவிதமான நக்சல் ஆதிக்கமும் இல்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சத்தீஸ்கரில் மிகவும் முக்கியமான மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இதன் அடிப்படையில் நக்சல் மறுவாழ்வு திட்டம் 2025 கீழ் அரசால் இந்த கிராமத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். இந்த நிதி ஊடாக சுகாதாரம், கல்வி, சாலை, குடிநீர் வசதி உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டிலேயே மிகவும் கடுமையான நக்சல் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்த சத்தீஸ்கர் தற்போது மாற்றத்தின் பாதையில் நடை போடுகிறது. 2026 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முழுமையான நக்சல் ஒழிப்பை அடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முன்வைத்துள்ள இலக்கை நோக்கி இது ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது.